மாச்சி, 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 என்ன சாப்பாடு மாச்சி? தூங்கிக்கிட்டு இருக்கவளை தான் எழுப்பி கேப்பியா? கிச்சனில் தான் இருக்குல்ல, போய் பார்த்தா என்ன? கோவப்படாத மாச்சி, தூங்கு தூங்கு. இப்போதான் கண்ணு அசந்தேன், வந்து எழுப்பி விட்ட. ஏண்டா காலையில் 6 மணிக்கு வண்டி எடுத்துகிட்டு போனவன் இப்போ தான் வர. 8 மணிக்கு பாப்பாவை ஸ்கூலில் விடணும்ல. எங்கே போய் ஊர் சுற்றிட்டு வர? நடந்தும் போக மாட்டேங்கிறா, அப்படியே குத்துக்கல்லாட்ட ஒரே இடத்துல நிற்கிறா, வண்டியில் தான் போவேன்னு. இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? அதான் ஸ்கூலுக்கு போயிட்டால, பேசாம இரு. பா, உங்ககிட்ட பேசவே முடியாது. மூணு விதமாக இருக்கீங்களே. சின்ன மாமா வந்தால் அங்கே தனியாக போட்டு வச்சுருக்கேன், எடுத்து சாப்பிட சொல்லு. அது என்ன அவருக்கு மட்டும் தனியாக எடுத்து வச்சுருக்க? ஆமாம், முன்னாடி இருக்கவங்க சாப்பிட்டு போயிடுறீங்க, பின்னாடி வரவங்களுக்கு இருக்க மாட்டேங்குது, அதான் எடுத்து வச்சேன். இது ஒரு குத்தமா? 4 மணிலேருந்து வேலை பார்த்துட்டு இப்போ தான் படுத்திருக்கேன். என்னை தொந்தரவு பண்ணாத, செத்த தூங்கிக்கிறேன். ஏ, சொல்கிறதெல்லாம் சொல்லிவிட்டு இப்போ என்ன சொல்கிறியா? அம்மாச்சி, உனக்கு குசும்பு ரொம்ப வச்சு போச்சு. அஸ்வினு, அப்புறமா கட்டில் கடியில் மாத்திரை டப்பா இருக்கும், அதை எடுத்து இங்கே கொஞ்சம் வச்சிரு. உனக்கு ஒரு கோடி புண்ணியமாக போகும். ஒரு 20 ரூபா காசு இருந்தா கூட காராச்சா பாக்கெட்டு வாங்க. ஏ அப்பா, என்ன வெயிலு, ஒரு இலை ஆட மாட்டேங்குதே. என்ன சித்தி இங்க வந்து படுத்திருக்க? நிழலுக்கு வந்து படுத்தேண்டி. என்ன சித்தி சமைச்ச? காலையில ஒரு தோசை சாப்பிட்டேன், மத்தியானத்துக்கு என் மருமவை ஆக்கிக்கிட்டு இருக்கா. நீ என்ன சமைச்ச இன்னைக்கு? ரசம் வச்சு உருளைக்கிழங்கு பொரியல் சித்தி. உதவித்தொகை 4000 வருதா உனக்கு? எங்க சித்தி வருது? அழன்னு அலைய வச்சானுங்க, அதை போய் வாங்கிட்டு வா, இதை போய் வாங்கிட்டு வான்னு எல்லாம் வாங்கிட்டு கொடுத்தேன். இன்னும் அக்கௌண்ட்டில் பணம் ஏறலை. உனக்கு வருதா சித்தி? நான் மாடி வீட்டில் இருக்கானா, என் பிள்ளைய லட்சமாக சம்பாதிக்குதான், அதனால எனக்கு கிடைக்காதான். இங்கே வந்து பார்த்தா தானே தெரியும் என் பிள்ளைய தெருவா டிவி வித்துக்கிட்டு அலையிறத. இந்த வீட்டுக்காரிக்கு எந்த குறையும் இல்லை. 3 பிள்ளையும் நல்லா கை நிறைய சம்பாதிக்குதுங்க, என் பிள்ளைகளும் தான் கிடக்குதே. ஒன்றும் இல்லாத மாதிரி அப்படி நடிக்கிறாளாம். டீ பொறுமையா பேசு, காதுல விழுந்துச்சு மல்லுன்னு வந்துடும். வண்டி மேல வண்டியா வாங்குறாங்கடி, எங்கிட்ட இருந்து தான் காசு கொட்டுதுன்னு தெரியல. அந்த அளவு கஷ்டப்பட்டு படிக்க வச்சிருக்கு, அதான் பிள்ளைங்க இப்ப நல்லா இருக்குதுங்க. அந்த அக்காவை 3 பசங்க கீழேயே விடுறதில்ல, வண்டிலேயே கூட்டிட்டு போறானுங்க, வண்டிலேயே கூட்டிட்டு வரானுங்க. மவனுங்க சம்பாரிச்சு கொடுக்குறானுங்கன்னு நல்ல பூரிப்புல கிடக்குறா. மருமவ கப்பல்ல சீர் கொண்டுட்டு வந்துச்சாமே, என் பிள்ளை கல்யாணத்துக்கு போனா சொன்னான். நெசந்தான், கல்யாணம் அவ்வளோ கிராண்டா பண்ணாத. பொண்ணுக்கு ஒரு 50 பவுன் போட்டிருப்பாங்க, மாப்பிள்ளைக்கு ஒரு 5 பவுன் போட்டிருப்பாங்க. கறியும் சோறு மழை எல்லாம் தின்னுட்டு வந்தோம். அவங்க சொந்த பந்தத்துக்கு டிப்பனா போச்சு. பார்த்துட்டு தானே எல்லாம் வந்தேன். சித்தி, அந்த அக்கா வருது, பார்த்து பேசு. இவ வந்தா வரட்டும், பயமா? சித்தி பார்த்து பேசு, அந்த அக்கா வீட்டு இடத்துலதான் படுத்திருக்க. வாக்கா. வரேன். முருங்கைக்கீரையாக்கா? எவ்வளோ கட்டு? 40 ரூபான்னு காலைல ஒரு அம்மா வித்துக்கிட்டு வந்துச்சு, வாங்கி வச்சேன். நியாயம் சின்னதா கிடக்குது, என்ன செய்யறது, விலைவாசி அப்படி இருக்கு. இங்கே கொஞ்சம் கொடுக்கா, நானும் ஆயிரேன். எவன்னு தெரியல மாலா, கழிச்சல்ல போறவளுக ஆள் இல்லாதப்ப என் வீட்டு பாத்ரூமா அசிங்கப்படுத்துறாளுக, அதுவும் கழுவாம போட்டு போயிடறாளுக. ஒரு 8 காட்டு சைடு போனா என்ன உழவ வந்துருமா? எவக்கா அப்படி பண்றா? ஏக்கா படுக்கிறது இல்லடி, போய் மத்தியானம் சாப்பாடு சாப்பிடணும், இல்லைன்னா போட மாட்டாளுக. எவனு தான் தெரியல, என்னைக்காச்சும் என் கண்ணுல ஆப்பிடட்டும், அன்னைக்கு விளக்கமா தடுத்து நையின்னு நச்சு விட்டுறேன். எல்லாரும் ஆளோட இழுச்சவாய்த்தனத்தை கண்டுக்கிறாங்க. போயிருச்சா கிளவி? இப்போ வீட்டு பாத்ரூம்ல வள்ளி சீட்டி தான் போச்சு, அதுக்கப்புறம் மருமவ போகும், அதுக்கப்புறம் மவன் போவான், குடும்பமே வீட்டு பாத்ரூமை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. நான் சொன்னு சொல்லிவிடாதாக்கா, என்கிட்ட சண்டைக்கு வருவாளுங்க. அதான் எந்திரிச்சு ஓடுதா, நம்மளதான் திட்டுறான்னு. ஆமாங்கக்கா, அறிவில்ல, ஒருத்தர் வீட்டு பாத்ரூமை யூஸ் பண்றது மவனுங்களை சொல்லி கட்டி கொடுக்க சொல்ல வேண்டியதானே. நீ 1 மாசமா முடியாம ஆஸ்பத்திரியில இருந்தில்ல? ஆமா. வள்ளி வீட்டு குடும்பமே உன் வீட்டு பாத்ரூமை யூஸ் பண்ணிக்கிட்டு இருந்தாங்கக்கா. இதான் இப்பவும் சொல்றேன்,
என்ன சொன்னு சொல்லிப்படாத. நான் எதுக்கு மாலா நீ தான் சொன்னனு ஒன்ன வம்பிழுத்து விடணும். அவளுக என்னைக்காச்சும் மாட்டுவாளுக, அன்னைக்கு இருக்கு. சரிக்கா வரேன். ஏமாலா போற? தூக்கம் வருதுக்கா. தூங்கி எந்திரிச்சு சாயந்தரம் பசங்க வந்துருவானுங்க, அவங்களுக்கு சமைச்சு கொடுக்கணும்ல. சரி மாலா. இங்கேயோ பேத்தி வந்து அம்மாச்சி பசிக்குதுன்னு சுருண்டு உழுவா. அவ வரத்துக்குள்ள சமைச்சு வைக்கணும். கீரை சுண்டுனா கொஞ்சம் கொடுக்கோ. ஆ நீ ஆஞ்ச 2 கீரைக்கு கூலியா? நீ மட்டும் என்ன நல்லவளா? அங்கிட்டு இருக்கிறத இங்கிட்டு, இங்கிட்டு இருக்கிறத அங்கிட்டு சொல்லி வம்பிழுத்து விடுறவ தானே. எப்பா, யாரா இருந்தாலும் இந்த தெருவில் பார்த்துதாயா பேசணும். சப்பமுக்கி, என்னடா அது அதிசயமா இருக்கு. என்ன மாமா, என்னைக்கு இல்லாம என்னைக்கு வந்திருக்க? நீ ரொம்ப களைச்சு போய் வருவியா, அதான் வண்டி எடுத்துட்டு போய் கூட்டிட்டு வாடான்னு அம்மாச்சி சொன்னுச்சு. என்ன என்னைக்கு இல்லாம இன்னைக்கு புதுசா அக்கறை? அம்மாச்சி கிட்ட கேளு. பசிக்குதிரி வந்து உக்காருடி. ஏண்டி, உன் டீச்சர்ல யாருடி அழகா இருப்பா? எல்லாத்துக்கும் கல்யாணம் ஆயிருச்சு மாமா. ஐயோ அடப்பு. யாரு அழகா இருப்பான்னு தானே கேட்டேன், கல்யாணம் ஆனதை கேட்டனா? இங்கிட்டு பேசிக்கிட்டே யார் மேலாச்சும் விட்டுறாத. உன்கிட்ட வந்தாலே எனக்கு பயமா இருக்குது. மாமா பசிக்குது மாமா. பானிபூரி சாப்பிட்றியாடி? ஆ, ஆ, பானிபூரி வேணாம், காளான் வாங்கி தெரியா? அண்ணா 2 காளான் சாப்பிட. இன்னைக்கு கிளாஸ்ல செம்ம காமெடி. ஏன், யார் என்ன பண்ணா? என் ஃப்ரெண்டு சாதனா இருக்கால, அவ என்கிட்ட தண்ணி வாங்கி குடிச்சா. அந்த நேரத்துல ஒருத்தன் டம்மு போட்டுட்டானா. அவ வாய்க்குள்ள இருந்த தண்ணியெல்லாம் முன்னாடி இருக்க புள்ள மேல துப்பிட்டா. அந்த புள்ள வந்து அடிக்கிறா, இவ சிரிச்சுக்கிட்டே இருக்கா. என்னடி சிரிச்சுக்கிட்டே இருக்கன்னு கேட்டா, எவனோ டம்மு போட்டாண்டி, அதாண்டி உன் மேல துப்பிட்டேன், அவனை கண்டுபிடி, அப்புறம் வந்து என்னை அடிடின்னு சொல்லி எல்லாம் சிரிச்சுக்கிட்டே கிடந்தோம். ஒரே கூத்தா போச்சு மாமா. யாருன்னு கண்டுபிடிச்சிங்களா இல்லையா? ஜி காளான் எடுத்துக்கோங்க. சப்பமிக்கி இந்தா. அண்ணே, ஒரு காளான் பார்சல், ரசம், ஒரு 2 பூரி மட்டும் வச்சிருங்கண்ணே. ஓகே ஜி. அப்புறம் என்னாச்சு சப்பமிக்கி? எல்லாம் மூக்க பொத்திக்கிட்டு கடந்தோம் மாமா, ஒரே வாடை. யாருக்கு பார்சலு? அம்மாச்சிக்கு தான். ஜி பார்சல் ரெடி ஜி. மொத்தமா எவ்வளோ ஆச்சுண்ணா? 120 ரூபா ஜி. ஜிபே பண்ணிடுறேண்ணா. ஓகே ஜி. அம்மா ரசப்பூரி. இதை சாப்பிடு, அப்புறம் அதை வாங்கி தரேன். வீடியோவை பாக்குறீங்க, சந்தோஷம். ஆனா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு போனா இன்னும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும்ல.